கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 10 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது இருமனதுடன் வாழாதே. வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 8 வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஒரு கிராமத்தில் ஒன்று அழகான குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் தாய் தந்தைக்கு 2 மகள்களும் ஒரு குட்டி மகனும் இருந்தனர். அந்த சிறுவன் தன் அக்காமார்களோடு ஓய்வு நேரங்களில் விளையாடி மூவரும் ஆனந்தமாக பொழுதை கழித்தனர். மூவரும் தங்கள் பொழுதை சிறப்பாக கழிக்க ஒரு அழகிய வெள்ளை முயலை வாங்க பெற்றோர் சம்மதத்துடன் தீர்மானித்தனர். எனவே சிறுவன் சந்தைக்கு சென்று முயலை வாங்கி வர சகோதரிகள் தங்கள் தம்பியை அனுப்பி வைத்தனர். போகும் வழியில் ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தது. அங்கு கால்பந்து போட்டி நடந்து கொண்டிருந்தது. சிறுவன் முயல் வாங்கி திரும்பி வரும்போது விளையாட்டை பார்க்கும்படி ஒரு மரநிழலில் அமர்ந்தான். முயல் இருந்த பையை தன் அருகில் வைத்துவிட்டு விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தான். அந்நேரத்தில் குறும்புக்கார சிறுவர்கள் சிலர் அழகிய வெள்ளை முயலை பையிலிருந்து எடுத்துவிட்டு சேற்றுடன் கூடிய பன்றிக்குட்டியை பையில் வைத்து விட்டனர். விளையாட்டு முடிந்தவுடன் சிறுவர்கள் செய்ததை அறியாத சிறுவன் பையை எடுத்துக்கொண்டு வீடு சென்றான். ஆசையாக தான் வாங்கிய வெள்ளை முயலை சகோதரிகளிடம் காண்பிக்க பையிலிருந்து எடுத்தான். அந்தோ பரிதாபம், சேற்றுடன் கூடிய பன்றிக்கு குட்டி வெளியே வந்தது. மூவரும் அதிர்ந்து போயினர். சிறுவன், நாளை நான் சந்தைக்கு சென்று அதை விற்றவர்களிடம் சண்டையிட்டு முயலை வாங்கி வருவேன் என கூறினான். அடுத்த நாள் பையை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றான். வழியில் விளையாட்டு மைதானத்தில் விறுவிறுப்பாக கால்பந்து விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. சிறுவன் பையை அருகில் வைத்துவிட்டு விளையாட்டை சிறிது நேரம் ரசிக்க தொடங்கினான். அந்த சிறுவனை மீண்டும் பார்த்த குறும்புக்கார சிறுவர்கள் அவன் மேல் பரிதாபப்பட்டு மெதுவாக பன்றிக்குட்டியை எடுத்துவிட்டு முயலை பையில் வைத்தனர். விளையாட்டு முடிந்தவுடன் சிறுவர்கள் சந்தைக்கு சென்றான். முயலை விற்றவரிடம் சென்று கோபமாக பேசினான். அவனை ஏமாற்றி விட்டதாக சத்தமிட்டு பையில் இருந்த பன்றிக்குட்டியை எடுத்தான். ஆனால் முயல் குட்டி வந்தது. சிறுவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. முயல் குட்டியின் காதை பிடித்து தூக்கினான். ஒன்று முயல் குட்டியாயிரு அல்லது பன்றிக்குட்டியாயிரு என்று சத்தமாக கத்தினான். அனனியா சபிரால் இருவரின் மனநிலைப்பாடு இரண்டாக இருந்தது. நாமும் கூட இருமனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஜெபம். தேவனே, இந்த பாவ உலகில் இருமனமாய் வாழாமல் முழு மனதோடு உம்மை தேட உதவி செய்யும். ஆமேன்.